கேரளா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நடந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்ரீகுட்டி அப்படிங்கிற 19 வயது பெண். அவங்க வந்து அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு அர்ச்சனா டாய்லெட் போயிருந்திருக்காங்க. அதனால டாய்லெட் பக்கத்தில் அந்த கதவை ஒட்டி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து, நான் சிகரெட் வந்து புகை விடணும், நீ இந்த சைடு வா அப்படின்னு சொன்னதாகவும், அவங்க வந்து இல்லை எப்படி நீங்கள் இங்கே வந்து சிகரெட் பிடிப்பீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனதாகவும் சொல்கிறாங்க. இந்த வாக்குவாதத்தில் அந்த சுரேஷுங்கிற நபர் அவங்கள மிதித்து வெளியே தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனா அப்படிங்கிற அவங்க ஃப்ரெண்டு வந்து வெளியே பார்க்கும்போது தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அவங்கள சிவியரான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. அவங்கள இப்போ அரசு மருத்துவமனையில் ஸ்ரீகுட்டியை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு பண்ணி அந்த சுரேஷை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க கேரளா காவல்துறை. இந்த சம்பவம் கேரளாவில் ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் சத்தீஸ்கரில் இன்னொரு ட்ரெயின் விபத்து வந்து நடந்திருக்கு. அந்த பிலாஸ்பூர் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் சரக்கு ரயிலும் பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்றும் நேருக்கு நேர் மோதினதில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. 20 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த ரயில் விபத்துகளும் ஒரு தொடர்கதையாக அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே ஒடிசா நடந்துச்சு. எந்த விதமான படமும் கற்றுக்கவே இல்லை. அங்கே போய் ஆறுதல் சொல்லுவாங்க, நிவாரணம் வந்து கொடுப்பாங்க. தொடர்கதையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பச்சைக்குடி ஆட்டினா மட்டும் போதுமா?